அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கட்சி வசைப்பாடுகளுக்கு யாரும் பதில் தர வேண்டாம். தயவு செய்து அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு விரக்தியில பேசுறாங்க. நம்ம தலைவர் தனியா நிக்கும் போது யாரும் ஆதரவளிக்காதவங்க அப்புறம் கூட்டணியா சேர்ந்து மக்கள் நல கூட்டணியா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னாரு. அப்பெல்லாம் யாரும் ஆதரவளிக்கல. இப்ப திமுகவோட போய் சேர்ந்த பிறகு ரொம்ப விமர்சனம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் பதில் தர வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு தொண்டனும் சந்தோஷப்படுங்க. நம்ம கட்சிக்கு அவங்க பெரிய மரியாதை கொடுத்திருக்காங்க. இதுவே நம்ம ஒவ்வொரு தேமுதிக தொண்டனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப சந்தோஷப்படுங்க. யாருக்கும் பதில் விமர்சனம் பண்ணாதீங்க, தரைக்குறைவா பேசாதீங்க. ஏன்னா அவங்க கூட நம்ம கூட்டணி பயணம் பண்ணிருக்கோம். அதனால அவங்க தான் நாகரிகம் இல்லாம பேசுறாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி பேசக்கூடாது. இது தேமுதிக தொண்டனாக அனைவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். நமது கழகத்தினர் யாருமே அடுத்தவங்களுக்கு பதில் தர வேண்டாம். நாகரிகமா பதில் பேசுறவங்களுக்கு நம்ம பதில் தரலாம்.